கைக்வாட் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து T20 அந்த கரெக்டா அந்த சிஎஸ்கேக்குள்ள அவர் வந்து அந்த ஒரு ஆரஞ்சு கேப்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து அப்படியே லைட்டா ஏதோ கொஞ்சம் காட்டினாங்க, சின்ன ஒரு ஆர்க் இப்படி ஏறுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தா என்னங்க 2024 வரைக்கும் அதுக்கப்புறம் ஆடவே இல்லை நீங்க. அந்த பார்த்தா ஏன் சிவம் துபே டீம்ல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிதான் இது காலகாலமா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த விஷயம் தோனிக்கு தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இல்ல வெயிட் பண்ணி இப்ப தோனிக்கு பெருசா இருக்கு. 10 வருஷம் கழிச்சு விராட் கோலியோட ஆட்கள் கொஞ்சம் பேர் 2 பேர் இது போர்க்குடி தூக்குவாங்க. அடுத்து அம்பத்தி ராய்டு வருவாரு. ஏன்னா 2019 வேர்ல்டு கப்ல என்ன விளையாட விடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர் வருவாரு. அது ஏன் அப்படின்ற ஒரு விமர்சனம் அதுக்கு 3 டைமென்ஷனல் பிளேயர். ஆமா, விஜய் சங்கரை கொண்டு தூக்கி போட்டது. அது வேற ஒரு நியூஸ் இருக்கு. என்னன்னா செலக்டர்ஸ் வந்து பெருசா அந்த கால் எடுத்தாலும் அதை என்டோஸ் பண்ணது வந்து விராட் கோலி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம போக போக தான் ரிவீல் ஆகும். ஏன்னா இப்போ யாருமே ஏன்னா இப்போ வந்து இப்போ எடுத்து இஷான் கிஷான்லாம் இந்த இதெல்லாம் போட்டு உடச்சாருன்னா அதுக்கப்புறம் டீம்ல இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாம் 6 போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்ல உட்காந்து பேசுவாரு. நீங்க கூட இன்டர்வியூ எடுக்கலாம். யாருக்கு தெரிய போது நான் இன்னொரு 10-15 வருஷம் வெயிட் பண்ணுங்க ருக்கோச்சரா. இதுக்கப்புறம் தான் இந்த விராட் கோலியோட டேப்ஸ், ரோஹித் டேப்ஸ் எல்லாம் வரும் கொஞ்சம். லலித் மோடி வேற இப்பதான் ஒன்னா எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அவரை வச்சு பேசணும்னாலே ஒரு பெரிய பாட்காஸ்ட் பண்ணலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அவர்கிட்டையும் ஜாலியா பேசுறேன். எல்லாம் பாக்ஸர் டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல டேப் எடுத்து. அந்த ட்வீட்ல பாத்தீங்களா சோனி கூட டைப் பண்ணி ஏதோ இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ண போறோம் அது வந்து இதுல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து மைக்கேல் கிளார்க் போய் வாண்டடா மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவரும் எல்லாரும் கண்ணாமலா திட்டிட்டு இருக்காரு. அவருக்கு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் கிடைச்சிருக்கல. நீங்க எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல. இல்ல அதுல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போடல. இவரு தான் தனியா போட்டிருக்காரு. அவரு அதுல பாட்காஸ்ட்ல ஜஸ்ட் கேள்வி பதில் இதுல போறாரு. அவ்வளவு.